வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4,000 நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு தீவிரமா பரிசீலித்து வருவதாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்திற்கான தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து அரசாணை விரைவில் வெளியிடப்படலாம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒன்று அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4,000 வழங்கும் திட்டம் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த திட்டத்தின் நோக்கம் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடும் காலகட்டத்தில் இளைஞர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சமாளிக்க உதவுறதுக்காக தான். குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைப்பதோட வேலை தேடும் காலத்தில் அவர்களுக்கு நிதி ஆதரவு வழங்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுது. இப்படி இருக்கும் பொழுது சென்னை கிண்டியில் நடைபெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஐடி மாணவர் சேர்க்கை மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியீட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அமைச்சர் முகமது பர்வேஸ் செய்தியாளர்கள் கிட்ட பேசினாரு. அப்படி பேசும்பொழுது மாநிலத்துல இளைஞர்களுடைய திறன்களை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கத்துல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4,000 நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்தும் அரசு தீவிரமா ஆய்வு செஞ்சு வருது. இதுக்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் நடைமுறை அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் கீழ் யாரு தகுதியுடையவர்கள், விண்ணப்பிக்கும் முறை என்ன, வருமான வரம்பு உள்ளிட்ட தகுதி நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து விரைவில் தெளிவான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருக்க தமிழக வெற்றி கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக செயல்படுத்தி வருவதாக சொல்லப்படுது. இலவச மின்சாரம், விவசாயிகள் தொடர்பான திட்டங்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அடுத்ததா இளைஞர்களுக்கான இந்த உதவித்தொகை திட்டமும் முக்கிய முன்னுரிமையாக பரிசீலிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த திட்டம் எப்போ அமலுக்கு வரும், எத்தனை பேருக்கு பயன் கிடைக்கும், நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிற உள்ளிட்ட விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பின்னர் தான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். இப்போ அரசு தரப்புல பரிசீலனை மற்றும் ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாக மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க.